Praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, 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 stotram. ஸ்தோத்திரம். ஜனங்களை கர்த்தர் விடுவித்து ரட்சித்து தம் மண்டையில் சேர்த்து கொள்ளும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பாதத்தில் நாம் ஏதோ பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் மேன்மேலும் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே நம்ம தொடர்ச்சியான வேத பகுதிகளை சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 11வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம ஒன்றிலிருந்து 4 வரைக்கும் நம்ம வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தில் வளருவது எப்படி என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் அவர் மேலே அதிக விசுவாசமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் விசுவாசத்தின் தன்மையை குறித்தும் விசுவாசத்தின் எப்படி விசுவாசம் உருவாகிறது, விசுவாசம் என்றால் என்ன, ஸ்தோத்திரம் பிரிவுகள் இவைகளை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சில விஷயங்களை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். ஸ்தோத்திரம், பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் விசுவாச பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறதை நம்ம வாசித்தோம், கொஞ்சம் தியானித்தோம். கர்த்தர் நமக்கு இன்னும் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் மத்தேயு 12:35 சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் பொக்கிஷத்தினால் நிரம்பும். இருதயம் என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம், அது விசேஷித்த ஒரு இடம். அந்த இருதயத்தை நம்ம கவனமாக காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இருதயத்தில் அது நேரடியாக பார்த்துருக்கிறீங்களா? நேரடியாக படத்தில் பார்த்துருக்குறோம், துடிக்கிறது நேரடியாக நம்ம பார்த்ததில்லை. இது எந்த இருதயம்? இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார் அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்முடைய மனதை குறிக்கிறது. மனது என்று சொல்லும்போது சிந்தனை மண்டலங்கள். சிந்தனை மண்டலங்கள் தான் இருதயத்தை சுட்டி காட்டுகிறது. ஸ்தோத்திரம், இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறது. அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? ஒரு பொக்கிஷ சாலை. ஒரு பொக்கிஷ சாலை.
அப்போது அதில் நல்லதை சேர்த்து வைக்கணும், தேவையில்லாதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுரும். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். காரணம் என்னென்னா, ஸ்தோத்திரம், அவர் தான் நம்முடைய இருதயத்தை உருவாக்குகிற, இல்லைன்னா நம்மை நல்ல ஒரு மனநிலைமைக்கு மாற்றுகிற தன்மை உடைய தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, நல்ல மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷசாலை நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பொக்கிஷசாலை இருக்கிறது. வசனம் சொல்லுது, பொல்லாத மனுஷன், பொல்லாங்கன் அப்படின்னு சொன்னால் யார்? சாத்தான். ஸ்தோத்திரம். பொல்லாதவைன்னா தவறானவைகளை, தீய சிந்தனைகள். இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சாத்தான் யாருடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறானோ அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே வர்றதெல்லாம் அவனுடைய கிரியைகளை பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷசாலையாக மாறணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி மாறணும்? நல்ல பொக்கிஷசாலை. ஸ்தோத்திரம். இதை குறித்து நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். தாவீதுனுடைய வாழ்க்கை குறித்தும் சற்று நம்ம தியானித்தோம். சங்கீதம் 18வது அதிகாரத்தில் கொஞ்சம் தியானித்தோம். 18:35 வாசித்தோம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18:35 சொல்லுது. ஸ்தோத்திர. ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, வலது கரம் என்னை தாங்குகிறதுன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்கள் ஆக மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இருதயத்தின் கிரியைகள், இருதயத்தின் மாற்றத்தில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. எதில் நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது? இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். எழுதிக்கோங்க. இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றத்தின் மூலமாக தான் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. இருதயத்தில் எழுதுங்க. இருதயத்தில் பெண் இல்லையா? இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள். ஒரு மனுஷன் தன்னை எப்பொழுது சுத்திகரித்து கொள்கிறானோ, எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று வெறுமையாக்குகிறானோ, எப்பொழுது தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறானோ, அப்போதிலிருந்து தான் கர்த்தருடைய கரம் அந்த மனுஷனை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திர. பவுல் எப்போது என்ன சொன்னார்? கடைசி அவருடைய ரட்சிப்பு ஆரம்பத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி இயேசு தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரே வார்த்தை தான் சொல்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. வேதத்தில் சில மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவருடைய வார்த்தைகள் முக்கியமாய் காரணமாக அமைந்தது. ஸ்தோத்திரம். அழகாக சொல்லுகிறான். சாலமனை குறித்து வசனம் சொல்லுது, சாலமன் ஐஸ்வர்யத்தை கேட்காம, வேறு எதையுமே முக்கியப்படுத்தி கேட்காம ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை மட்டும் தாரும், நல்ல ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டு விட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிறதாக காணப்படலாம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் குணமாக ஜெபம் பண்ணாராம். கேள்விப்பட்டது. ஒரு மனுஷன் பலவீனத்தோடு படுத்திருந்தானாம்.
அப்போது மரண தருவாய், அந்த தருவாயில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் போனார். போய் ஜெபம் பண்ணாராம். பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும், எந்த மனுஷனுக்கு ஜீவனை தார் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. எப்படி அந்த மனுஷன் மரணம் அடையக்கூடாது, குடும்பம் கஷ்டப்படும், குடும்பத்தில் ஸ்தோத்திரம் வறுமை வந்துவிடும், அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்படி ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே நான் ஜெபிக்கிற என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், எனக்கு பதிலாக அந்த மனுஷனுக்கு ஜீவனை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை ஆண்டோடைய இருதயத்தை தொட்டது. ஸ்தோத்திரம். சில நாட்களுக்குள்ளாகவே அந்த மனுஷன் பூரண சுகமடைந்தான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவரை தொடுகிறதாக இருக்கும். எழுதுங்க, நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தொடுகிறதா இருக்கணும். ஒரு ஸ்டார் போட்டு எழுதுங்க. என் ஜெபம் கர்த்தரை தொடுகிறதாக, என் ஜெபத்தின் வார்த்தைகள், ஜெபத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தரை தொடுகிறதாக இருக்க வேண்டும். தொடரணும், கர்த்தரை தொடரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். சகையு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். லூக்கா 19வது அதிகாரத்தில் சகையு சம்பவம் வருகிறது. வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசுவே தேடி போகிறார் சகையுவை தேடி. அல்லேலூயா. சகையுவை தேடி யார் போகிறது? இயேசுவே போகிறார். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, இருதயம், ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றப்படும் போது தான் அவனுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் பெருகும்போது தான் கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது. சத்தமாரில் சொல்லும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகையோட இருதயத்தை பாருங்கள். முதல்ல அவனுடைய ஆசையெல்லாம் இயேசுவை பார்க்கணும். ஆமென். ஆசையெல்லாம் யாரை பார்க்கணும்? இயேசுவை நான் பார்க்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 19வது அதிகாரத்தில் சகையு இயேசுவை எப்படிப்பட்டவரோ, வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகையை நல்ல கவனிங்க. பாவியான மனுஷன்தான். ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் அவன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஏன்னா 100 ரூபா வாங்குகிற இடத்துல 1000 ரூபா வாங்குவார். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். அப்போ எல்லாருக்கும் சகையுன்னா ரொம்ப 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 என்ன செய்யும்? ஆமாம், பிடிக்கும். அப்படி தானே? பிடிக்குமா? சொல்லுங்கள், பிடிக்குமா பிடிக்காதா? 100 ரூபா வாங்குகிற இடத்துல 1000 ரூபா வாங்கினா என்ன ஆகும்? இப்போது பஸ்ஸு விடுறாங்க, அப்படி தானே? பஸ்ஸு சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு இல்லை மதுரைக்கு ஒரு பஸ்ஸு விடுறாங்க. டிக்கெட் வந்து வெறும் 500 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் விற்கிறது சீசன் டைம்லலாம் 3000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. எத்தனை ரூபா? 3000 ரூபா. 500 ரூபா டிக்கெட்டு 3000 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் அதே பஸ்ஸு, அதே டீசலு, அதே டிரைவரு, ஆனால் ரேட்டு மட்டும் ஹை. அப்போ மனுஷங்க விரும்புவாங்களா? சோதரம். இப்படிலாம் நிறைய நடக்குது பாருங்கள். அப்போ சகைவையும் யாருமே விரும்பவில்லை. எந்த ஒரு மனுஷன் விரும்பின மாதிரி அங்கே சொல்லப்படவில்லை. ஒருவேளை விரும்பி இருந்தால் சகை யாருக்காவது சாராயம் வாங்கி கொடுத்துருந்தா அந்த மனுஷன் மட்டும் என்ன செஞ்சுருப்பான்? ஐயோ சகையோ ரசிக்கப்பட்டானே, எனக்கு இது சாராயம் கிடைக்காது அப்படின்னு அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்குமே தவிர வேறு யாருக்கும் சகையுடைய ஒரு அவன் எப்படி இருந்தாலும் கொடுக்கும்போதே என்ன சொல்லி கொடுப்பாங்க? நல்ல வார்த்தை சொல்லி கொடுப்பாங்களா? என்ன சொல்லி கொடுப்பாங்க? நல்லா இருப்பான், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தானா. ஆயக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். அப்போது எல்லாருக்குள்ள எல்லா ஆயக்காரனோட கலெக்ஷனும் யாருக்கு வரும்? அதில் ஒரு பர்சன்டேஜ்
அப்போ டக்குன்னு பணக்காரன் ஆகிட்டான். நல்ல ஒரு பணம் படைத்த மனுஷனாக மாறிட்டான். ஆயக்காரனுக்கு 2ஆம் வசனம் சொல்லுது, ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவான். 2 பேர், ஒன்று ஆயக்காரனுக்கு தலைவன், இன்னொன்று ஐஸ்வர்யம், 3வது பாவியான மனுஷன். இப்படி பேரை போட்டுகிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுது இயேசு எப்படிப்பட்டவரோ. காரணம், சகேயு ஏன் இயேசுவை தேடினான்? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. சகேயு ஏன் இயேசுவை தேடினான்? சகேயுவுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? இயேசுவை தேடுறதுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? இன்றைக்கி நிறைய பேர் ஏதாவது தேவைக்காக தான் என்ன செய்வாங்க, இயேசுப்பா உம்மை தேடி வருகிற ஆண்டவரை, உம்மை நாடி வருகிறான்ப்பா. கிடைச்சாக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருக்காது. சோதரம் நிறைய பேரை காணலாம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கும் ஒரு வேளை, அதனால என்னமோ ஆட்களை காணும். சரி, அது பிரச்சனை இல்லை, நமக்கு சோதரம் ஊழியம் நடக்கட்டும். அல்லேலூயா, சோதரம். அப்போ வசனம் சொல்லுது சகேயுவுக்கு என்ன தேவை இருந்திருக்கு? நான் யோசிச்சு பார்க்குறேன், அவனுக்கு மன நிம்மதி இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா நம்ம தியானிக்கும்போது தெரியுது, சகேயுவுக்கு ஒவ்வொரு நாளும் என்னன்னா சமாதானத்தை தேடுறான். சமாதானத்தை இன்றைக்கி அநேகர் சமாதானத்துக்காக பணத்தை தேடுறாங்க. சமாதானத்துக்காக பணத்தை தேடுறான். சாராயம் குடிக்கிறவன் அவன் சொல்லுவான், எனக்கு இந்த சாராயத்தை கொஞ்சம் குடித்தாதான் என்ன வரும், கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம், சமாதானம் வரும், சமாதானம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போது சகேயுவுக்கு ஐஸ்வர்யவானாக இருந்தும், பணம் இருந்தும், எல்லாம் இருந்தும் அவனால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை என்ன செய்திருக்கிறீர், பிடித்திருக்கிறீர். படிச்சிருக்கீங்களா? நான் நித்திரை பண்ணாதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு தெரியா அந்த சகையோட கண்ணிமைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆமாம், எல்லாம் இருக்குது, பணத்துக்கு பணம், சாப்பாட்டுக்கு சாப்பாடு, எல்லாம் இருக்குது, நல்ல சம்பாத்தியம் எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வசனம் சொல்லுது இயேசு எப்படிப்பட்டவரோ. இயேசு சொல்லுங்க, எப்படிப்பட்டவரோ. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அறியணும், இயேசு எப்படிப்பட்டவர். இது ஒரு நல்ல செய்தி பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுது அவர் சமாதானக்காரனர். ஹல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த தேவ பிரசன்னம் அந்த வீடு முழுவதும் நிரப்பினது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், சகேயு ஒருவேளை நினச்சிருப்பான், இயேசு நம்ம வீட்டில் வந்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவனுடைய இருதயெல்லாம் அந்த பாவம் எல்லாம் வெளியே அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு உள்ளே வர 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 நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், அப்போது ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? அவன் இருதயம் மாறுது பாருங்கள், இதுதான் முக்கியம். இருதயம் மாறினது, இருதயம் மாறினது. வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. நாளத்தனையாக நான் என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்குறேன். வாசிங்க. இதான் இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். ஏதாவது ஒரு கிரியை நடக்கணும். மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரியை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிரியை எதை காட்டுது அப்படின்னா, நான் மாறி இருக்கிறேன், இயேசு என்னை தொட்டிருக்கிறார், இயேசு என்னை மாற்றி இருக்கிறார். 5000 பேர் அவர் ஆராதனையில் அவருடைய கூட்டத்தில் வந்தாங்கன்னா அவர்கள் கர்த்தரால் தொடப்பட்டார்கள், தொடப்பட்டு மனம் திரும்பினார்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா.
ஏதோ ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளே வந்ததுனால தான் கூட்டம் அதிகரித்து கொண்டே போனது. ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம், சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை இயேசு கொடுத்தார். இதிலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, மனமாற்றம் ரொம்ப முக்கியம். மனமாற்றம் எழுதுங்க, மனமாற்றம் மிக மிக முக்கியம். ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷனை குறித்து பார்த்தா, வரி வசூலிக்கிற மத்தேயு என்கிற ஒரு மனுஷன், டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிற மனுஷன். வேதம் சொல்லுது, அந்த மனுஷனை இயேசு புறப்பட்டு போகும்போது அந்த போகிற வழியிலேயே பார்த்தார். வேதம் சொல்லுது, இயேசு கூப்பிட்டார், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். உட்கார்ந்துருக்கிறான், இயேசு பார்க்குறாரு, கூப்பிடுறாரு, பின்னாடியே போயிட்டான். அல்லேலூயா. இதுதான் மனமாற்றம். அப்போ அந்த காலத்தில் இயேசு ஒரு மனுஷன்கிட்ட பேசினாலே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு நம்பினாங்க. ஸ்தோத்திரம். இன்னொன்று, இயேசு அவருடைய இருதயத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே தூக்கிட்டு போயிட்டார் பாருங்கள், வாங்க போகலாம் அப்படின்னா பின்னாடியே போயிட்டான். அந்த வேலை செய்த பொருள் எல்லாம் எங்கே போட்டான்னு தெரில, ஒரு வேளை பக்கத்தில் இருந்து ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் பின்பற்றினான். இயேசுவை என்ன செய்தான்? பின்பற்றினான். மனமாற்றம் மிக மிக முக்கியம். ஸ்தோத்திர. பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். பவுல் மனம் மாறினார். அல்லேலூயா. சரி, இப்போது இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம், ஆழமாய் பார்ப்போம். தாவீதுடைய இருதயத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போவோம். தாவீதின் இருதயம் எழுதிக்கோங்க, தாவீதின் இருதயம். தாவீதின் இருதயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீது ரொம்ப முக்கியமான, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர். தாவீது எப்போவுமே இருதயத்தை குறித்து பேசுவார். எதை குறித்து பேசுவார்? எழுதிக்கோங்க, எழுதணுன்னா எழுதிக்கோங்க. இருதயத்தை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுகிறது யாருன்னா, பைபிளில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் தாவீது எல்லாரை விட அதிகமாக பேசியிருக்கிறார் பைபிளில். அதுவும் சங்கீத புத்தகங்களில் அதிகமாக பேசியிருக்கிறார் தாவீது. ஸ்தோத்திரம். தாவீது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிற ஒரு இடமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருந்துச்சு? பாவத்தை உணர்ந்தான். பாவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதன் விளைவு என்ன, கர்த்தரை துதிக்கிறது எப்படி, கர்த்தரை பிரியப்படுத்துறது எப்படி. ஸ்தோத்திரம். இப்படி எல்லா விஷயத்தையும் தாவீது என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கை எத்தனை வருஷம்? தாவீதோட வாழ்க்கை காலம் எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். தாவீதோட வாழ்க்கை, தாவீது எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? தாவீதின் வயது சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா யாருக்காது? ஸ்தோத்திரம். தாவீது அவனுடைய வாழ்நாளில் கற்றுக்கொண்ட சில பாடங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படியெல்லாம் நம்ம காணப்படணும் அப்படிங்கிறத குறித்து சில விஷயங்களை அவன் சொல்லித்தர்றார். பாருங்கள். அதில் முக்கியமான சில விஷயங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக 10 விஷயத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. 10 விஷயம் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட 10 விஷயம். ஒன்று, கர்த்தர் மேலே வைத்திருந்த பயபக்தி. கர்த்தர் மேலே வைத்திருந்த பயபக்தி. பெண் இருக்கா? எழுதல. கர்த்தர் மேலே வைத்திருந்த பயபக்தி. ஸ்தோத்திரம். ஆழ்ந்த பக்தி அவருக்கு இருந்துச்சு பாருங்கள்.
ஆழமான ஒரு தேவ பக்தி. ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படும். ரெண்டாவது, அவர் மனம் திரும்பினார். பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார். சங்கீதம் 51வது அதிகாரத்தை படித்து பார்த்தா தெரியும். மனம் திரும்பினார். மனம் மாறுகிற ஒரு இருதயம். மூணாவது, வீரம் மிக்க ஒரு மனுஷன். வீரம் மிக்கவனா பலசாலி, சிங்கம் கரடிகளை, ராட்சத கோலியாத்தை வீழ்த்தின ஒரு மனுஷன், வீரமிக்க ஒரு மனுஷன். வேதம் சொல்லுது அவன் யுத்த வீரன்னு சொல்லப்ப. எப்படி பண்ண மனுஷன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாரு? யுத்த வீரன். இது 10 விஷயமும் நம்மக்கிட்ட இருக்கணும். யுத்த வீரன், ரத்தம் சிந்தி யுத்தம் பண்ணுகிற மனுஷன். அவன் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லப்படும். அப்போ ரத்தம் சிந்துகிற அளவுக்கு எதிரியை அடித்து நொறுக்கிற மனுஷன்தான் யார்? தாவீது. தாவீது இதெல்லாம் படித்தது எங்கே படித்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். தாவீது எங்கே படித்தார்? எல்லாம் வனாந்தரத்தில் கரடி சிங்கத்தெல்லாம் அடிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ராஜாவாக மாறின பிறகு எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டார். அல்லேலூயா. அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, அவங்களுடைய பிள்ளைகள் கூட கொஞ்சம் வழி விலகி போய்விட்டார்கள். அதுதான் ஒரு ட்ராபேக். ஆனால் மற்ற மாதிரி எல்லா எதிரிகள் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ண மனுஷன்தான் யார்? தாவீது. அப்போ விசுவாச தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சத்துருவை ஓட 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 விரட்டணும். அல்லேலூயா. எப்படி விரட்டணும்? விரட்டக்கூடாது. நீயா நானான்னு பார்த்துரும் அப்படின்னு விரட்டணும். அதான் யுத்த வீரன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு யுத்த வீரன். யுத்த வீரன். யுத்த வீரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருவை ஓட ஓட விரட்டணும். 4வது பணிவுன்னு சொல்லப்போ. பணிவு. வெற்றிகளை குறித்து ஒரு பெருமை அவருக்குள்ளே காணலை. நிறைய இடத்துல வெற்றி பெற்றார் பாருங்கள், எழுதுங்க. வெற்றி பெற்றார், ஆனால் என்ன செய்யலை, அதை பற்றி பெருசாக அவர் சொல்லலை. நம்ம ஆட்கள் குனிஞ்சு நிமிர்ந்தாலே அது பெரிய வெற்றி அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, பேப்பர் எல்லாம் போட்டு சூத்திரம் வெற்றி வெற்றி அப்படின்னு அதை பிரசித்தம் பண்ணுவாங்க. ஆனால் தாவீது ஒரு பணி உள்ள மனுஷன். 5வது, விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேலே அதிகமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். பாருங்க, சவுல் அவனை துரத்து ஓடு ஓடுன்னு விரட்டுறாரு. ஆனால் தாவீது என்ன செய்யலை, வேறு எந்த மனுஷனையும் அவ்வளோவா நம்பலை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் அவர் சொல்கிற பல விஷயங்கள் என்னென்னா, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். சொல்லுங்கள், கர்த்தரையே. சங்கீதத்தில் எத்தனை இடத்துல சொல்கிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், வெட்கப்படாதபடி செய்யும், அவரே என் நம்பிக்கை. அடுத்து சொல்லுவார், நீர் என் நம்பிக்கை, நீரன் கேடகம். அப்படி பல விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லுவார் பாருங்கள். கர்த்தரை அதிகமாக நம்பின மனுஷன். சவுல் துரத்தின காலத்தில் கூட கர்த்தரையே நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அடுத்த அரசாட்சியில் வர வேண்டிய மனுஷனை ஒரு சவுல் துரத்தும் போது சுதந்திரம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பணி உள்ள ஒரு விசுவாசமுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அடுத்து எத்தனை 6வது, அதிகாரத்துக்கு மரியாதை செலுத்தின மனுஷன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகத்தின் மேலே ஒரு நல்ல மரியாதை. ஆண்டவர் அபிஷேகம். இன்னொன்று, சவுலுடைய அபிஷேகத்தை குறித்தும் மரியாதை உள்ள மனுஷன். சவுலுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த மனுஷன் கொஞ்சம் கெட்டு போயிட்டார். இருந்தாலும் என்ன ஆச்சு, பெண் இல்லையா? சும்மா தூக்கி அங்கே இருக்கா பெண்ணு? எழுதிட்டா இருக்கா? கடைசியை பரவ எழுதிக்கலாம், அப்புறம் எழுதிக்கலாம். அவங்க எழுதட்டும். நம்ம கூட்டம் முடிச்சு கூட எழுதிக்கலாம். சரியா? ஸ்தோத்திரம். அப்போது அதிகாரத்துக்கு 6வது பாயிண்ட் என்னது? 1
எழுதியிருக்க மாட்டீங்க, அப்படி தானே? தேவ பக்தி, 2வது மனம் திரும்பிய மனுஷன், 3வது வீரம் மிக்கவர், பலம் மிக்கவர், 4வது பணிவு, 5 விசுவாச நம்பிக்கை உள்ள மனுஷன், 6வது அதிகாரத்துக்கு மரியாதை செலுத்துகிற மனுஷன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். அபிஷேகம், கவனிங்க, அபிஷேகம் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தனி மரியாதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுங்கிறது ஆண்டவர் சொல்லார், நீ காத்திருந்து 10 நாளாக இருந்தாலும் என்ன செய், காத்திருன்னு சொல்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் காத்திரு. எப்போ? அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்ன செய்யுங்க. பாருங்கள், விசுவாச மக்களுக்கு இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் யாருக்குமே என்ன இல்லை, அதை குறித்து ஒரு பெருசாக என்ன செய்யலை, ஒரு மரியாதையே இல்லை. நம்மவும் சொல்லி பார்க்குறோம், நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல, அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் காத்திருந்து கொஞ்சம் உபவாசம் போட்டு கொஞ்சம் பாவங்களெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் காத்து கிடந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். கடைசி காலத்தின் அபிஷேகத்தை ஒரு பெருசாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அபிஷேகம் பெற்றவர்களை மதிக்க மாட்டாங்க. அபிஷேகம் பெற்றவர்களை மேன்மையாக நினைக்க மாட்டாங்க. தாவீதை பார்த்து படிக்கணும். சவுலை குறித்து நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? சொல்லுங்கள், சவுலை குறித்து எதாவது சொல்ல முடியுமா? எதாவது சொல்ல முடியுமா? நல்ல விஷயம் சொல்ல முடியுமா? மாமனார் கரெக்டு தான், மகளை கட்டி கொடுத்தாரு. அப்புறம் திருப்பி அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். மாமனார் திருப்பியும் அந்த மகளை வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் சவுல் ஓடுறார், ஓட துரத்துறார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு சொன்ன உடனே சவுலுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்புறம் என்னத்தை தான் சவுலுடைய வாழ்க்கையில் எதுவுமே சொல்கிற அளவில் இல்லை. என்னதான் இருந்தாலும் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. இந்த மரியாதை நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்ம சாகிற வரைக்கும் அபிஷேகம் பட்டவர்களை என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம். சக விசுவாசியாக இருந்தாலும் சரி தான், என்ன செய்யக்கூடாது? அவங்கள டச் பண்ணக்கூடாது. அவங்கள ஆண்டவர் பார்த்துப்பார். சவுல் என்ன தப்பு செஞ்ச போதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள். அப்போ அதிகாரத்துக்கு மரியாதை செலுத்தின மனுஷன். 7வது இசைக்கலைஞன். எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம். திறமையான ஒரு இசைக்கலைஞனாக வாழ்ந்தார். எப்படி கற்றுருப்பார்? எங்கேயும் போய் இப்போ கற்றுருக்க முடியாது. ஆனாலும் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இசைக்கலைஞனாகவே மாறிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆடுகளுக்கு பின்னாக போன மனுஷனுக்கு இசைக்கருவி மேலே எப்படி தான் ஆர்வம் வந்துச்சுன்னு தெரியலை. ஸ்தோத்திரம். இந்த ஊரில் ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம் பலரும் இருக்கிறாங்க, பல விதத்தில் இருக்கிறாங்க. மியூசிக்கை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கும்? அப்படி தானே? இப்போ ஷெக்கின்னு நீங்கள்லாம் என்ன செய்யணும்? மியூசிக் கற்றுக்கணும். என்ன செய்யணும்? இசை கற்றுக்கணும். கீபோர்டு கிளாஸ் எல்லாம் போகணும். போயிருக்கேன் அதுக்கு முன்னே? விட்டுருக்கீங்களா? கீபோர்டு கிளாஸ் விடலையா? ஆமாம், கீபோர்டெல்லாம் படிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போது அது ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. தாவீது தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்டான். தாவீது என்ன செய்கிறார்? தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொள்ளுங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். இப்போது கோலியாத்தை கல்லால் அடித்தார். கல்லால் கவனிங்க, கோலியாத்தை கல்லால் என்ன செய்கிறாரு? அடித்தாரா? இந்த திறமை எப்படி வந்துச்சு? வளர்த்துக்கிட்டதுனால தான் வந்துச்சு. அடிச்சு மிருகங்கள், எதிரி மிருகங்கள், ஆட்டு மந்தைய சிதறடிக்க வருகிற மிருகங்களை பார்த்து அடித்து கடைசியில் மனுஷனும் மிருகமும் ஒன்று தான். எப்படி? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறவன் மிருகம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மண்டலையை போடுவான் அப்படின்னு போட்டார்.
அது ஒரு திறமை. அந்த திறமையை என்ன செய்தார்? கொஞ்சம் வளர்த்துக்கிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். வளர்த்துக்கிட்டார். காரணம் என்னென்னா, அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு பாருங்கள். அந்த ஆசை இப்போ படிக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள்லாம் படிக்கிறீங்க அப்படிதானே? ஸ்கூலுக்கு போய் என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்க. நமக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கணும். என்ன இருக்கணும்? அப்பா சொல்லுப்பா, என்ன செய்யணும்? படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, இந்த ஒரு விஷயம் இருக்காது. ஏதோ ஒன்று படிக்கணும், சும்மா என்ன செய்யணும்? பரீட்சைக்காக படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக மேலே வரவே முடியாது. நமக்கு ஒரு என்ன ஆசை இருக்கணும்? நான் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைமையில் வரணும், நல்ல மேன்மையான ஒரு அனுபவத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். இது யாரும் சொல்லி தந்து வர்றதில்ல, நமக்குள்ளே வரணும். நமக்குள்ளே வரணும். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்கும். எப்படி? எப்போ ஸ்கூல் திறப்பாங்க? ஆனால் இப்போ கேட்டு பாருங்க, ஸ்கூல் திறக்கணுமா வேண்டாமா? இன்னும் 1 மாதம் கூட லீவ் விட்டால் நல்லா இருக்கும். அப்படி தானே? டீச்சரை பார்க்க வேண்டாம், சாரை பார்க்க வேண்டாம், அவங்களோட ஏச்சு பேச்சு திட்டு ஹோம்ஒர்க்கு இதெல்லாம் நினச்சாலே எப்பப்பா எப்பப்பா எப்பப்பா. காரணம் என்ன? படிப்புக்கு மேலே என்ன இல்லை? ஆர்வம் இல்லை. நான் யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் இங்கே பாருங்க, படிப்புக்கு மேலே என்ன இல்லை? அப்பா சொல்கிறது கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். ஆர்வம் இருந்துச்சுன்னா எப்படா திறக்கும், எப்படா திறக்கும், எப்படா திறக்கும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா படிக்கணும். நான் ஒரு பேப்பரில் படித்தேன் பாருங்கள். ஒரு சின்ன பையன், 5ஆம் கிளாஸ் பையனா 6ஆம் கிளாஸ் பையனா தெரில, ஒரு சாதனையாளனாக மாறிட்டான். எப்படின்னா 12ஆம் கிளாஸ் பாடத்தை 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சுட்டானான். எப்படி? 12ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அந்த புக்கெல்லாம் படித்து 12ஆம் கிளாஸ் பாடத்தையே படித்து 5ஆம் கிளாஸில் முடிச்சுட்டானான். ஒரு சாதனை பட்டியலில் வந்துச்சு. அதான் ஆர்வம். அதுதான் என்னது? ஆர்வம். படிக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு வேணும். அப்போது தாவீது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இது எத்தனாவது பாயிண்ட்டு? 7வது. 8வது என்னது? இரக்கம், அன்பு உள்ள மனுஷன். எதிரிகளிடமும் இரக்கத்தை காட்டின மனுஷன். இரக்கமும் அன்பும் நிறைந்த மனுஷன் தாவீது. அதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா மேவிபோஷேத். இடத்துல நடந்து கொண்ட விதத்தை எழுதி வைக்கலாம். மேவிபோஷேத் யோனத்தானுடைய மகன் மேவிபோஷேத். இந்த மேவிபோஷேத் ஊனமுள்ள மனுஷன். ஆனால் இந்த யோனத்தான் மேலே இருந்த அன்பு பாசம் மேவிபோஷேத் இடத்துல காட்டுகிறார். அதான் அன்பு இரக்கமுள்ள மனுஷன். ராஜாவை மாறிட்டேன் அப்படிங்கிறதுனால தாவீதுக்கு என்ன வரல? ஒரு பெருமை வரல. இரக்கமுள்ள மனுஷனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டே போகலாம். 9 பேரார்வம் மிக்க மனுஷன். நல்லா துக்கத்தில் பங்கெடுக்கிற மனுஷன். துக்கத்தை பாட்டாக பாடுகிற மனுஷன். பேரார்வம் மிக்க மனுஷன். சவுல் சாகும்போது, அப்சலோம் சாகும்போது அவர்களுக்கெல்லாம் அந்த துக்கத்தில் பாடல்களை ஏற்றிய மனுஷன். பாடலாக அந்த புலம்பல் பாடின மனுஷன். பேரார்வம் மிக்க மனுஷன். 10வது, சில குறைபாடுகள் காணப்பட்டது, இருந்தாலும் அதை மாற்றிக்கொண்டேன். ஆண்டவருக்காக மாற்றுகிறேன். கர்த்தருக்கு பிடிக்கலையா, நான் மாற்றுறேன். மாற்றுகிற எண்ணம் மிக்க மனுஷன். 10 விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் தாவீதை குறித்து. ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு காரணம். சோதரம் 10 விஷயம் சொல்லுங்க பாப்பா. 10 விஷயத்தை டக்குன்னு சொல்லுங்கள். 10 விஷயத்தை டக்குன்னு சொல்ல. 1 சொல்லுப்பா. 1
சத்தமாக சொன்னால் தானே கேட்கும். தேவ பக்தி, பயபக்தி. அப்புறம் மனம் திரும்பினார், பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்தார்? மனம் திரும்பி. மூணாவது வீரமிக்க மனுஷன், பலசாலி, வீரமிக்க. நாலாவது பணிவு. என்னதான் வெற்றி கிடைச்சாலும் கர்த்தர் தான் தந்தார், கர்த்தரே ஜெயம், கர்த்தரே ஜெயத்தை தந்தார், கர்த்தரே வெற்றியை தந்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடிச்சுப்பார். கர்த்தர் தந்தார். அஞ்சாவது தேவன் மேலே மிகுந்த நம்பிக்கை, மிகுந்த விசுவாசமுள்ள ஒரு மனுஷன். ஆறாவது அதிகாரத்துக்கு மரியாதை கொடுக்குற மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா அந்த மரியாதை அவர் கரெக்டாக கொடுத்துட்டார். ஏழாவது இசைக்கலைஞன், கவிஞன், நல்லா பாடுகிற ஒரு திறமையை வளர்த்து கொண்ட மனுஷன், தனக்கு தானே விருப்பப்பட்டு செய்கிற மனுஷன். இதெல்லாம் நிறைய படிக்கலாம். இதை பற்றி இது நல்ல ஆழமாக படித்தோம்னா நிறைய படிக்கலாம். தாவீதை குறித்து படிக்கலாம். எட்டாவது அன்பு, இரக்கமிக்க மனுஷன். 9 பேரார்வம், தீவிரமான மனுஷன். பேரார்வம், அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து நல்ல நடனமாடி துதிக்கிற மனுஷன். எப்படி நடனம்னா அந்த டங்கு டங்குன்னு அப்படி இல்லை, அந்த உணர்ச்சி பெருக்கில் உணர்வோடு கூட நல்லா அந்த அதான் பேரார்வமிக்க மனுஷன். பேரார்வம். பேரார்வத்தில் இன்னொரு விஷயம் என்னது? துக்கத்தில் பங்கெடுக்கிற மனுஷன். 10வது என்னது? தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிற எண்ணம் கொண்ட ஒரு மனுஷன். நல்ல இதெல்லாம் நல்ல ஒரு இருதயத்துக்கு உரிய அடையாளங்கள். 10 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது தேவ சமூகத்தில் நம்ம வரும்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றும், இருதயத்தை மாற்றும், இருதயத்தை மாற்றும், மகப்பிரியமான ஒரு இருதயமாய் மாறட்டும். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னீரே அந்த இருதயத்தின் எங்களுக்கும் தார், எனக்கும் தார். தாவீதினுடைய இருதயத்தை போல ஒரு நல்ல இருதயம், நல்ல சுபாவங்களை வளர்த்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடணும், கேட்கணும். கேட்க கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதயத்தை நம்ம விசாலமாக்கும். இருதயத்தை விசாலம்னா என்னது? வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய இருதயத்தை விஸ்தாரமாக்குகிற ஒரு அனுபவத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் நம்ம விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். இந்த வளருகிற அனுபவம் எப்போ வரும்னா, நம்ம இருதயத்தை மாற்றி அமைக்கும் பொழுது அது வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம் நல்லா. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். விசுவாசங்கிற பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் மாதிரி. எப்படி? பவர்ஃபுல்லான வெப்பன். இந்த வெப்பனை எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் கொடுக்க மாட்டார். யாருக்கும் கொடுக்க மாட்டார். நல்ல இருதயம் படைத்தவங்களுக்கு தான் அது ஒர்க் ஆகும். விசுவாசத்தின் மேன்மைன்னா என்ன தெரியுமா? விசுவாசத்தின் மேன்மை படிச்சுக்கோங்க. இது நம்ம சப்ஜெக்டில் உள்ளது தான். இந்த விசுவாசம் யாருக்கு செயல்படும்? நல்ல இருதயம் படைத்தவங்களுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இல்லாட்டி அது ரிவல்ஸ் ஆகும், ஒர்க் ஆகாது. அல்லேலூயா. கெட்ட இருதயம் படைத்தவங்களுக்கு விசுவாசம் ஒர்க் ஆச்சுன்னா உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டுருவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி வால் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. எதுக்குன்னா, நல்ல இருதயம் படைத்தவங்களுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். எழுதிக்கோங்க. விசுவாசம் நல்ல இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் செயல்படும். ஏன்னா பவர்ஃபுல். உலகத்தையே உருவாக்கின வல்லமை தான் விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த விசுவாசத்தை எல்லார் கையிலையும் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது, எல்லாருக்கும் என்ன செய்யாது? செயல்படாது. அதனால தான் இருதயம் மாறணும்னு சொல்லதுக்கு காரணம் என்னது? இதுதான் காரணம்.
சில சொல்லுவாங்க, ஆண்டவரை பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு தள்ள ஆண்டவரை நான் உண்மை விசுவாசிக்கிறேன். 100% விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். பக்கத்து வீட்டுக்காரனை என்ன செய்யும்? அப்போ அந்த விசுவாசம், அந்த வார்த்தை அது விசுவாசமாக மாறுமா, ஒர்க் ஆகுமா? ஏன்னா அது நெகட்டிவ், தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாது. பேதுரு சொல்கிறார் பாருங்கள், ஒரு வார்த்தையை சொன்னார், முடிச்சிருவோம். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே பரலோகத்திலேருந்து அக்கினி இறக்கி இப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் போட்டு தள்ளிடுவோமா? எப்படி சொன்னாரா இல்லையா? எப்போ சொன்னார்? ஞாபகம் இருக்கா? எப்போ சொன்னார்? என்ன நடந்துச்சுன்னா, இயேசுவை சாராதவர்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யும்போது பேதுருக்கு பயங்கர கோபம். அப்படி தானே? கோபம் வந்தோடனே என்ன சொன்னார்? ஆண்டவரை பரலோகத்தில் இந்த எலியாவை போல் அக்கினி இறக்கி எல்லாரையும் அழிச்சிருவோமா ஆண்டவரை அப்படின்னு இயேசு இடத்திலே சொல்கிறாரு பேதுரு. இயேசு உடனே ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லுங்கள் பாப்பா, என்ன வார்த்தை? தெரியுமா தெரியாதா? என்ன சொன்னார்? எடுக்கணுமா? அதை வாசிப்போமா? அதை தேடி கண்டுபிடிப்போம். இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லூக்கா 9:54. லூக்கா 9:54. லூக்கா 9:54. மேலேருந்து அப்படியே வாசிங்க. 53, 52. லூக்கா சோத்ரம் சிஸ்டர் வாசிங்க. ம் 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 அதான் பாருங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு வர்றாரு, இயேசுவை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. சமாரியருடைய ஒரு கிராமத்தில் உள்ள போகிறதான நேரத்தில் நடக்கிற சம்பவம். ஸ்தோத்திரம். 54வது வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபுவும் யோவானும், நான் பேதுருன்னு சொல்லிட்டேன், தவறு. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். இதான் விசுவாசத்தை படிக்கிற விஷயம். விசுவாசத்தில் இப்போ எப்படி விசுவாசத்தை படிக்கிறது? 55வது வசனம். அவர் திரும்பி பார்த்து பாருங்க, அடுத்து என்று அதட்டி வசனம் சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க, அழிச்சிடுவோமா ஆண்டவரே, அழிச்சிருவோமா? அப்படி விசுவாசம் செயல்படுமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை அதட்டினாராம். அதட்டுறதுன்னா என்னது அர்த்தம்? அதட்டுறதுன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறார் அடடா அப்படின்னு, அப்படி இல்லை அப்படின்னு அதட்டுறார். எப்படி சொன்னார்னு தெரில, அதட்டினார். அவர் சொல்கிறார், இன்ன ஆவியை உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்பது என்று அவர்களை அதட்டினார். என்ன ஆவி?
நீங்கள் என்னத்தை ஆவி வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ நாள் என் கூட திரியிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு கேட்குறார். அல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, விசுவாசம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. விசுவாசம் எல்லாருக்கும் என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணும்னா என்ன வேணும்? நல்ல இருதயம் வேணும். நல்ல இருதயம், பாசிட்டிவ் மைண்டு. எழுதிக்கோங்க, பாசிட்டிவான மைண்டு. பாசிட்டிவ்னா என்னது? நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவ் மைண்ட். முற்போக்கு இல்லைன்னா முற்போக்கு சிந்தனை, நல்ல சிந்தனை, பாசிட்டிவ் மைண்ட், நல்ல சிந்தனை. இது இல்லைன்னா விசுவாசம் ஒர்க் ஆகாது. இதுக்கு தான் நான் அந்த இருதயத்தை குறித்து கொஞ்சம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். 19வது அதிகாரத்தில் சகையுடைய இருதயம், பவுலுடைய இருதயம், கடைசியில் நம்ம தாவீதுடைய இருதயத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த விசுவாசம் செயல்படுவதற்கு இருதயம் மாறணும். இருதயத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நிறைச்சி வச்சுருக்கணும். அதனால தான் அதை நான் சொல்ல வந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே விசுவாசத்தில் வளருவதற்கான ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு இருதயம் வேணும், தாவீதுடைய இருதயத்தை போல் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லுகிற அளவுக்கு நல்ல இருதயம். தாவீதுடைய இருதயம் எப்பவுமே தீயதை சிந்திக்காது. ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லா நேரங்கள்லையும் தீமையானதை சிந்திக்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த மேவிபோஷேத்துடைய விஷயத்தில் கூட ஒரு செகண்டில் அழிச்சிருக்கலாம். மேவிபோஷேத் யோனத்தானுடைய மகன், சவுலுடைய பேரன். அவனை ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சிருக்கும். எல்லா அரசர்களும் அதைத்தான் செய்வாங்க, கொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அரசாட்சிக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆட்சியில் பதவிக்கு பங்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழிச்சிடுவாங்க. எல்லா எதிரிகள் எல்லாத்தையும், எல்லா சின்ன பேர பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு காலி பண்ணிடுவாங்க. அதுதான் ராஜாங்கத்துடைய அடையாளம். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. சத்தமரில் சொல்லுங்க அல்லேலூயா. அதான் அந்த ஆண்டவருக்கு பிடிச்சது. தாவீது சொல்கிறார், அவனை அப்படியே விட்டுருங்க. வசனம் சொல்லுது, மேவிபோஷேத் என்ன செய்தானா, ராஜ சமூகத்தில் சாப்பிட்டான். எப்படி? ராஜ சமூகத்தில் சாப்பிட்டு அவனுடைய எல்லா சொத்துக்களையும் மறுபடியும் கொண்டு வர வச்சு அவன் நல்ல முறையில் வாழ வச்சார். அதுதான் தாவீதின் இருதயம். சத்தமரில் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இருதயத்தில் தான் இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை கேட்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம தியானிப்போம், அடுத்த விஷயங்களை தியானிப்போம். வருகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். என் இருதயம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? விசுவாசத்தில் வளருகிறது மாத்திரமல்ல, இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கெட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் எந்த விஷயத்துலையுமே ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இருதயங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பிற்போக்கு சிந்தனை உள்ள இருதயம் வேண்டாம், பாசிட்டிவ் மைண்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்போமா? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம்.